Good day, dear friends. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Google Meet நியூ அப்டேட்டை எப்படி நம்ம மொபைல் ஃபோன்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது as a ஸ்டூடெண்டா நான் என்னென்ன பண்ணணும், எப்படி நான் வீடியோவை ஆன் பண்ணணும், எப்படி நான் ரியாக்ட் பண்ணணும், எப்படி நான் சேட் பண்ணணும், எப்படி நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்னோட மொபைல் ஃபோனில் நான் Google Meet அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். என்னோட Google Meet அப்ளிகேஷனை அப்டேட் பண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம் அப்படின்னா ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு மீட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோர் சர்ச் பாக்ஸில். ஸோ மீட்னு சர்ச் பண்ணிங்கன்னா கூகுள் மீட்டு செக்யூர்னு வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அன்இன்ஸ்டால் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதே நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அன்இன்ஸ்டால் அப்புறம் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களோட கூகுள் மீட்டை நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னென்ன புது ஃபியூச்சர்ஸ் வருதோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், நான் இப்போது Google Meet அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறேன். ஸோ Google Meet அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும். இந்த நியூ அப்டேட்டு 2021 இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொஞ்சம் அப்டேட்ஸ் வந்திருக்கு. அது எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்கலாம். இப்போ எங்கள் டீச்சர் எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமா கிளாஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோடய கிளாஸ் குரூப்பில் ஜாயின் மேக்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே டீச்சர் அனுப்பிச்சிருக்காங்க. நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே என்னோட யூசர் நேம் எதுவோ அந்த ஆப்ஷனுக்கு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நிறைய யூசர் நேம் வச்சுருந்தீங்கன்னா எந்த யூசர் நேம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களோட கேமராவும் மைக்கும் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே செக் பண்ணுறேன். என்னோட மைக்கு கேமரா எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நான் இது ரெண்டுத்தையும் மியூட் பண்ணுறேன். ஸோ நான் மேலே ப்ரெஸ் பண்ண அப்படின்னா மியூட் ஆகிடும். மியூட் ஆனதுக்கப்புறம் ஆஸ்க் டு ஜாயின் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டீச்சர்ஸ்க்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கூகுள் மீட்டுக்குள்ளே நீங்கள் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிடுவீங்க. ஸோ என்ட்ரு ஆகிட்டால் மேமு டீச்சரும் எனக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் கூகுள் மீட்டோட அப்ளிகேஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரெட் கலர் பட்டன் இருக்கும். இது வந்து கட் பண்ணுறது, அதாவது கூகுள் மீட்டை விட்டு நீங்கள் வெளியே வருது. இது நீங்கள் வீடியோ கேமரா ஆன் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த வீடியோ கேமரா ஆன் பண்ணியிருக்கேன்னா கிளாஸில் எல்லாருக்குமே என்னோட ஃபேஸு தெரியும். இப்போது எக்ஸாம்பிள் என்னோட கேமரா ஃப்ரண்ட்டில் இருக்குது. இப்போ நான் இதை வந்து முன்னாடி இருக்கிற கேமராக்கு பதிலாக பின்னாடி இருக்கிற கேமரா காட்டணும் அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பின்னாடி பார்க்குறது, அதாவது என்னென்ன இருக்குது அப்படின்ற செகண்டரி கேமரா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், என்னோட முன்னாடி கேமரா தெரியும். ஸோ அது வழியாக நீங்கள் ஈஸியாக கேமராவை ஷஃபில் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது ஆப்ஷன், இதை வீடியோவை நீங்கள் ஆஃப் பண்ண அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா வீடியோ ஆஃப் ஆகிடும். உங்களோட மைக் மியூட்டில் இருக்கா இல்லையா நீங்கள் பார்த்தாலே தெரியும். உங்கள் மைக் இப்போ மியூட்டில் இருக்குது. இப்போ நான் இதை எடுத்து விட்டேன் அப்படின்னா நான் பேசுகிறது என்னவோ அது அங்கே கேட்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ப்ளூ கலரில் இருக்கிற நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்களோ அது மீட்டிங்கில் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் மேமோ சாரோ மைக்கை மியூட் பண்ணியிருக்காங்களா அன்மியூட் பண்ணியிருக்காங்களா எப்படின்னு தெரியும். இங்கே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பட்டன் மியூட்டில் இருக்குது. ஸோ அவங்க மியூட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சிக்க முடியும். இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி வரும். இந்த ஹேண்ட் சிம்பிள் எதுக்குன்னா ரைஸ், கை தூக்குறது. அதாவது உங்கள் டீச்சர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கை தூக்கணும் அப்படின்னா அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். சும்மா இதை கிளிக் பண்ணிங்கனாலே நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் ரைஸ் பண்ணியிருக்கீங்க ஹேண்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட நேமை கூப்பிட்டு உங்கள் மேம் டீச்சர் கேட்பாங்க என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணணும், இதே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹேண்ட்ஸ் டவுன் பண்ண முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான ஆப்ஷன். அதுக்கப்புறம் எப்படி நம்ம சேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் என்னோட கிளாஸில் வந்து ஏதோ சேட் ஆப்ஷன் போட்டிருக்காங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும், இல்லை எனக்கு கேள்வியை வந்து நான் சேட்டில் கேட்கணும் அப்படின்னா இங்கே நீங்கள் 3 பட்டன் இருக்கும். அது இங்கே இருக்கும் பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆப்ஷன் வரும். இன் காலு, ஷேர் ஸ்க்ரீனு, ஷோ கேப்ஷனு, ரிப்போர்ட்டு, செட்டிங் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இன்கால் மெசேஜ் அப்படின்னா சேட் ஆப்ஷன் நான் இப்போ சொன்னது. இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோன்னே இன்கால் மெசேஜஸ் நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹாய்னு கொடுத்து ஓகே கொடுத்தேன்னா எங்கள் கிளாஸ்க்கு இருக்கிற எல்லாருக்குமே இந்த மெசேஜ் போய் சேரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட நேமோ இல்லை என்னோட கிளாஸோட பேரோ இல்லை எனக்கு எதோ கொஸ்டினோ நான் எது வேணுமோ அதை கேட்க முடியும். ஸோ நான் இப்போ ஹவ்வுன்னு போடுறேன் அப்படின்னா ஹவ்வுன்றோட கொஸ்டின் போய் அங்கே நீட்டாக ரீச் ஆகும். அதே மாதிரி அவங்க கொடுக்குற ஆன்சரும் எனக்கு நீட்டாக வந்து ரீச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க எனக்கு ஏதோ ஒரு ஆன்சர் டைப் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ எங்கள் மேமும் சாரும் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நேமோட எனக்கு ஹலோ அப்படின்னு சொல்லி வரும். இதை வச்சு உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் யார் யார் இந்த காலில் என்ன பேசுகிறாங்க, என்ன கான்வர்சேஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிட முடியும். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா ஷேர் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மேமோ சாரோ வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி எனக்கு ப்ரெசன்டேஷன் காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்க்ரீன் ஷேர் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அதெல்லாம் காட்டணும் அப்படின்னா இப்போ நான் இந்த கால்
ஆனில் இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாக்ஸ் இருக்குது, என்னோட மொபைல் ஃபோன் ஆனில் இருக்குது. நான் ஒரு பிபிடி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ என்னோட மொபைல் ஃபோனில் நான் ஒரு பிபிடி வச்சுருக்கேன், நானே ப்ரிப்பேர் பண்ண பிபிடி. ஸோ இந்த பிபிடியை நான் சாம்பிள் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா நான் என்னென்ன ஃபைல் ஓப்பன் பண்ணேன், என்னென்ன இது பண்ணுறேனோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேரை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்டாப் ஸ்க்ரீன் ஷேரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஷேரை ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் மேம் பேசுறது நீங்கள் மியூட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மேலே ஒரு ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க இன்கேஸ் ஏதாச்சும் பேசினாங்கனாலும் அது மியூட்டில் போயிடும். இங்கே ஸ்பீக்கரில் இருக்குது, ஃபோனில் இருக்குது, ஆடியோ ஆஃப்னு இருக்குது. ஸோ நீங்கள் ஆடியோ ஆஃப்னு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க என்ன பேசினாலும் உங்கள் கிளாஸு யார் என்ன பேசினாலும் எதுவுமே கேட்காது, உங்களோட கூகுள் மீட்டு ஆஃபில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆனில் இருந்தால் தான் உங்களுக்கு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத உங்களால் கேட்க முடியும். ஸோ ஸ்பீக்கரில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷனும் அதில் வந்திருக்கும். ஸோ இதை வழியாக கூகுள் மீட்டை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே கட் பண்ணுறேன். ஸோ கால் கட் ஆகிடும். ஸோ கட் ஆனதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வரும், எப்படி உங்களோட ஆடியோ வீடியோ நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உங்களுக்கு தேவையான ரேட்டிங்கை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு. இப்போது எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மீட்டிங் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு மீட்டிங்கை உங்கள் மேமோ சாரோ வந்து மீட்டிங் க்ரியேட் பண்ணி எல்லோரும் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி கூகுள் மீட்குள்ளே போங்க. ஸோ இப்போ நான் கூகுள் மீட்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. நியூ மீட்டிங், ஜாயின் மீட்டிங்னு வரும். ஸோ ஜாயின் மீட்டிங்கிறது நான் இப்போ கிளாஸில் எப்படி சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நியூ மீட்டிங்னா நீங்களே புதுசாக மீட்டிங்கை க்ரியேட் பண்ணுறது. மேலே பார்த்தீங்கன்னா இங்கே என்னோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்திருக்கும். ஸோ இங்கே 3 லைன்ஸ் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா ஸோ உங்களோட செட்டிங்கு, ஹெல்ப்பு, ஃபீட்பேக் அதை பற்றி கேட்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒரு புது மீட்டிங் க்ரியேட் பண்ணணும். ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே கேட்கும் கெட் மீட்டிங் லிங்க் டு ஷேரா, இல்லை ஸ்டார்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங்கா, ஷெட்யூல் மீட்டிங்கா. ஷெட்யூல் மீட்டிங்னா நீங்கள் ஒரு 2 நாள் கழிச்சோ இல்லை 10 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லாட்டி எனக்கு வந்து நாளைக்கோ நாளானிக்கோ மீட்டிங் ஷெட்யூல் பண்ணணும், ஷெட்யூல் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸ்டார்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங்னா இப்போவே நான் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டார்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங். கெட் அ மீட்டிங் லிங்க் டு ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மீட்டிங் லிங்க் எடுத்து ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டார்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங் கிளிக் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மீட்டிங்கோட லிங்க் எங்கே இருக்குன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூ ஆர் ஒன்லி ஒன் இன் ஹியர் இந்த கால் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். நீங்கள் இந்த மீட்டிங் லிங்க்கை ஷேர் இன்வைட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் வழியாவோ எது வழியாவோ உங்களால் ஈஸியாக உங்களோட கிளாஸு யாருக்கு வேணாலும் அனுப்ப முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட கிளாஸு நான் மீட்டிங் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த லிங்க் வழியாக அவங்க டேரெக்டாக உள்ளே வர முடியும். ஸோ இது மாதிரி ரொம்ப ஈஸியான ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் மீட்டிங்கை க்ரியேட் பண்ணலாம். ஸோ மீட்டிங்கை க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த மீட்டிங்கில் எனக்கு ஆடியோ, வீடியோ நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெசேஜ் அனுப்பணுனாலும் மெசேஜும் ஈஸியாக என்னால் அனுப்ப முடியும். இப்போ இந்த காலை விட்டு நான் வெளியே போனோம் அப்படின்னா இங்கே ரெட் கலர் பட்டன் இருக்கும். ஸோ இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கால் எண்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான். ஆன்லைன் கிளாஸு அட்டன் பண்ணுறதோ எடுக்கிறதோ ரொம்ப ஈஸி தான். கூகுள் மீட் அப்ளிகேஷன் உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் அண்ட் குட் டே.